எங்க கிறிஷ் கூட தனியா இருக்கணும். கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசணும்னு நெனச்ச ரோகிணி, வீட்ல இருக்க எல்லாரையும் வெளியில அனுப்பணும்னு பிளான் பண்ணி, இங்க ஃபர்ஸ்ட்டு மீனாவ வீட்லேருந்து வெளியில அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட ஆன்டி, அங்கிள்ன்னு எல்லாரையும் வெளியில அனுப்ப, இங்க வீட்ல யாருமே இல்ல. அப்ப வந்து அப்ப கடைசியா முத்துவும் வந்துட்டு சவாரிக்கு சொல்லிட்டு கிளம்ப, இங்க ரோஹிணிட்ட கேட்குறாங்க, "என்ன பார்லரம்மா, இன்னைக்கு நீங்க மட்டும் வீட்ல இருக்கீங்க? நீங்க இன்னைக்கு பார்லருக்கு போகலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, வெளியில கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. நான் அத பார்த்துட்டு கிளம்பிடுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன்னு" சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன்னு சொல்றாங்க ரோகிணி. இங்க முத்துவால அத நம்ப முடியல. என்னைக்குமே எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பி வெளியில சீக்கிரமா வேலைக்கு போற ஆளு இவங்க தான். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாம முத்துவும் சவாரிக்கு கிளம்பி வெளியில போறாங்க. போறவங்களுக்கு ஒரு முக்கியமான சவாரின்னு போக, இங்க வீட்ல இருக்க ரோகிணி அப்பதான் தன்னுடைய அம்மாட்ட போய் பேசுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இங்க ரோஹிணிட்ட கோவப்படுறாங்க. "என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? மீனாட்ட எதுக்காக கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அவ இந்த வீட்ல இருந்து இங்க கிறிஷ உன்னைய விட நல்லா கவனிச்சிட்டு இருக்கா. சொல்ல போனா அவ தான் அம்மா மாதிரியே நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. "இங்க பாருமா, எனக்கு முன்னாடி மீனாவை பத்தி இந்த மாதிரி பெருமையை பேசுற வேலை வச்சுக்காதன்னு சொல்ல, உண்மையை தானடி சொல்றேன்" அப்படின்னு அவங்க அம்மா கோவப்படுறாங்க. "இங்க பாரு ரோகிணி, ரிஷி வந்து முன்ன மாதிரி இப்ப இல்ல. அவன் சின்ன பையன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவன் பெரிய மனுஷன் மாதிரி கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டான். இதுக்கப்புறமும் அவங்கிட்ட இருந்து என்னால உண்மையை மறைக்க முடியும்னு தோணல. அவன் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் இல்லாம ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்கேன். அது எனக்கே எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு உனக்கு சொன்னா புரியாது. அந்த கேள்வியெல்லாம் உன்கிட்ட கேட்கும்போது தானே தெரியும். கிறிஷே கிளம்பி வந்து உன்கிட்ட கேட்பான். அப்போ அது உன்கிட்ட பதில் சொல்லிக்கோன்னு சொல்ல, எங்கே உன்னை ரோகிணியும், "என்னம்மா, கிறிஷ் மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? இப்போதைக்கு அவனுக்கு தெரிய வேண்டாம்னு தான் நினச்சேன். எப்பவுமே தெரிய வேண்டாம்னு நான் சொல்லலையேன்னு" இங்கே ரோகிணியை சொல்றாங்க. "அவனுக்கு அடிபட்டு அவ்வளோ ரத்தம் ஊத்துனப்ப நான் துடிச்சு போயிட்டேன்டி ரோகிணி. ஆனா அதுல உனக்கு பாதி கூட இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணி, "என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? என்ன இருந்தாலும் கிறிஷ் நான் பெத்த புள்ளம்மா. அவனுக்குன்னு ஏதாவது ஒண்ணுனா அது என்னால எப்படிம்மா தாங்கிக்க முடியும்? இனிமே கிறிஷுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னா அவனை நான் என் பக்கத்துல வச்சு பார்த்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த உண்மையை எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்போ அந்த நேரம் எங்க கிறிஷும் கேட்டுறாங்க. கிறிஷு வந்து எங்க ரோஹிணி கிட்ட, "அப்போ நீங்க என் அத்தை இல்லையா? நீ தான் என்னோட அம்மாவா?" அப்படின்னு கேட்டதும் இங்க கல்யாணி தன்னையும் அறியாம கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்க, ஓடி வந்து கிறிஷை கட்டிப்பிடிச்சு கண் கலங்கி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இங்கே போயிட்டு இருக்க நேரத்தில் முக்கியமான சவாரின்னு சொல்லிட்டு போறவங்க மீனாவுக்கு கால் பண்றாங்க. "மீனா, நீ போன இடத்துக்கு சரியான இடம் தானா? போயிட்டியான்னு சொல்லி கேட்க, "நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லங்க, இங்க ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, பூவெல்லாம் கட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்க, "ஆமாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு" சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு சவாரியெல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கமாக ஒரு சவாரிக்காக போறவங்க அங்கே ஜீவாவை பார்க்குறாங்க. ஜீவா வந்து முத்துவை பார்த்த உடனே இங்கே வந்து வண்டியை நிறுத்த சொல்லிடுறாங்க. "என்ன மேடம், உங்களை ஆளே பார்க்க முடியல. நீங்க எனக்கு சவாரிக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னு நினைச்சதுமே நீங்க இந்த ஊர்லேருந்து கிளம்பிட்டீங்கன்னு நினைச்சேன். அப்போ இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கீங்களா? பின்ன எதுக்கு மேடம் என்னை கூப்பிடலன்னு சொல்லி கேட்குறாங்க. "உங்களுக்கு கடைசியா கால் பண்ணதுக்கு அப்புறம் நான் எங்கேயுமே வெளியில போகல முத்து" அப்படின்னு சொல்றாங்க. "சரி மேடம், இப்போ எங்கேயாவது போகணுமான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு இங்க வந்து முத்துவோட வண்டியில ஏறாங்க. சரி, போயிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க முத்து இங்க ஜீவாயிட்ட, "என்ன மேடம், என்னாச்சு? நீங்க வந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சிடுச்சான்னு" சொல்லி கேட்குறாங்க. அவங்களும், "இல்ல, அது சின்ன பிரச்சனையில போயிட்டு இருக்கு, அதனால முடிக்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கனடாவுக்கு போகலான்னு இருக்கேன்னு" சொல்ல, "பாத்தீங்களா மேடம், இந்த ஊருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. வந்த உடனேயே உங்களை இங்கேருந்து அனுப்பக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு" சொல்ல, "நீங்க சொல்றதும் சரிதான். இன்னும் என் கைக்கு வந்து சேர வேண்டியது நிறைய இருக்கு. அதனால தான் என்னாலையும் போக முடியாம இருக்குன்னு" சொல்லி அங்க அவங்க 30 லட்சம் பணத்தை கணக்கு பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து முத்துவுக்கு புரியல. "சரிங்க மேடம், இப்போ எங்க போகணும்?" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு போயிட்டு இருக்க நேரத்துல முத்துக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே கேட்குறாங்க ஜீவா கிட்ட, "ஆமா, நீங்க தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்துல தான் எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. அங்க ஏதோ போட்டியெல்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்களே" அப்படின்னு கேட்குறாங்க. "நீங்க கலந்துக்கலையா மேடம்?" அப்படின்னு கேட்க, "போட்டியா? என்ன போட்டி?" அப்படின்னு வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்க, "என்ன மேடம், அங்கதான் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன போட்டி நடக்குதுன்னு கூடவா தெரியல? அதான் ஏதோ பூ கட்டுற போட்டியெல்லாம் வைக்கிறாங்களாமா. அதுக்காக தான் என்னோட ஒய்ஃப் மீனாவும் வந்துட்டு பூ கட்டுறதுக்காக சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியலையே முத்து" அப்படின்னு சொல்ல, "இருந்தாலும் உங்களுக்கு கட்ட தெரியுமா மேடம்? நீங்களே கனடாவில் இருந்துட்டு வந்திருக்கீங்க. இங்க இருக்கிறவங்களுக்கே பூ கட்ட தெரியல. நீங்களே ஃபாரின்லேருந்து வந்து நீங்க உங்களுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி" முத்துவும் சொல்ல, "அதுவும் சரிதான் முத்து, இந்த மாதிரி போட்டியிலெல்லாம் நான் கலந்துக்கிறதும் கிடையாது. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அந்த இடத்துல அந்த மாதிரி போட்டி நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே. நானும் அங்கே தானே இருக்கேன். கன்ஃபார்மா இருக்காது முத்து. வேற யாராவது வேற எங்கேயாவது கலந்துருப்பாங்களோ என்னமோ. நீங்க நல்லா விசாரிச்சு பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. முத்துவுக்கு அந்த இடத்துலயே சந்தேகம்.
உறுதியாயிடுச்சு. அப்போது அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி கூப்பிட்டது எதுக்காகன்றதே தெரியலை. 2 மணி நேரத்துக்கு பூ கட்டணும்னு சொல்லி கூப்பிட்டதா மீனா சொன்னான். அப்போது அந்த பொண்ணு கூப்பிட்டது பொய்ன்றது இப்போவே நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே முத்துவும் வந்துட்டு அவங்க இறக்கி விடுற இடத்துல இறக்கி விட்டு இனிமேல் எனக்கு கால் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி முத்து, இனிமேல் நான் எங்கே போகிறதா இருந்தாலும் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜீவாவும் போக இங்கே முத்துவுக்கு ஒரே யோசனை என்னவா இருக்கும், நம்ம நேரம் அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கலாமா அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஒரு முக்கியமான சவாரி வருது. அதனால் அவங்களால அங்கே போகவும் முடியலை. இங்கே மீனாவுக்கு கால் பண்ணி கேட்க நான் இதோ இங்கே தாங்க இருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன் வேற மீனாவும் சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்துவும் வந்துட்டு சவாரியெல்லாம் முடிச்சுட்டு இங்கே யோசனையிலே இருக்காங்க. நம்ம அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சா அது சரியா இருக்காது, ஏன்னா நம்ம மீனா மேல சந்தேகப்பட்டு விசாரிக்கிறதா நினைச்சுப்பா, அதனால நம்ம அதை பண்ணக்கூடாது, இதை வேற விதமா டெல் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்க முத்துவும் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து பார்லர் அம்மாவோட முகமும் சரியில்லை. இங்க மீனாவும் வெளியில வந்துட்டான். என்னைக்கும் இல்லாம அம்மா இன்னைக்கு அந்த வீட்டிலேருந்து கிளம்பணும், என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு அம்மா வேற வீட்டில் யார் இருந்தாலே வீட்டை விட்டு அங்கே இங்கே போக மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிடிக்காதவங்க, அதுவும் எங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. கிறிஷோட பாட்டி வீட்டில் இருக்கப்போ அவங்க இவ்வளோ தூரம் திருத்தணிக்கு கிளம்பி போகணுன்ற அவசியமும் இல்லை. எங்கேயோ இடிக்குது. அப்போனா இங்கே வீட்டில் இருக்க கிறிஷோட பாட்டிக்கும் பார்லர் அம்மாவால் ஏதாவது பிரச்சனை வருமோ, ஒருவேளை அவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு இங்கே வந்துட்டு முத்துவும் யோசிக்கிறாங்க. சரி, நம்ம இப்போ உடனே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினச்ச முத்து உடனே வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே அப்போ தான் கிறிஷை வந்து ரோஹிணி தூக்கி வச்சு ரொம்ப கொஞ்சிட்டும் இருக்காங்க. அதை பார்த்து அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து முத்துவும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக இங்கே நடக்கிற விஷயத்த பார்த்து அதிர்ச்சியாகி அப்படியே நிற்கிறாங்க வாசல்ல. இங்கே முத்துவை பார்த்த அதிர்ச்சியில் இங்கே ரோஹிணியும் அவங்க அம்மாவும் நிற்க, என்ன பார்லர் அம்மா, பார்லருக்கு கிளம்பணும்னு சொன்னீங்க, இன்னமும் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லை கிறிஷி வந்து நான் விளையாடணும்னு சொன்னால் அதனால தான் சொல்ல. அப்படியா, நீங்கள் அப்படியெல்லாம் விளையாடுற ஆள் கிடையாதே, எங்ககிட்டே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்குப்பீங்க. இப்போ என்னடானா ரூம் கொடுக்குறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, பால் கொண்டு போய் கொடுக்குறீங்க, இப்போ என்னன்னா வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்து கிறிஷ் கூட விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் முத்து இதை கேட்ட உடனே, இல்லைப்பா நான் கூட இந்த பொண்ணை போகும் தான் சொன்னேன், ஆனால் கிறிஸ்டின் அப்பா விளையாடணும்னு சொல்லி அடம் பிடிச்சி இருக்க வச்சுட்டான். என்னமோ தெரியல, மீனா கிட்ட ஒட்டிக்கிட்ட மாதிரி இந்த பொண்ணு ரோஹிணிக்கிட்டையும் ஒட்டிக்கிட்டாப்பான்னு சொல்ல இங்கே முத்து வந்து ஒரு சந்தேக பார்வையை தான் இங்கே ரோஹிணி மேலே வைக்கிறாங்க. ரோஹிணியும் ஏதேதோ பேசி சமாளிக்கிறாங்க. ஆனால் முத்து சந்தேகப்பட்டு வந்தது இந்த பார்லர் அம்மாவால் அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடும், ஒன்று அவங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு அம்மா ஏதாவது பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை பண்ணுறதுக்காக தான் அவங்க வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இங்கே வந்திருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தவங்களுக்கு இது என்ன அதிர்ச்சியாக இருக்குன்னா, இங்கே பார்லர் அம்மாவை இப்படி நினச்சோம், ஆனால் இவங்க என்னடானா இந்த குழந்தைகிட்டையும் இந்த அம்மா கிட்டையும் இப்படி நல்லா பேசி சிரித்து விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் சந்தேகமே அதிகமாகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை இது பார்லர் அம்மாவோட பிளானா இருக்குமோ, இதுல அம்மா தான் ஏமாந்து நிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் முத்துவுக்கு வருது. இப்படி உள்ள போற முத்துக்கிட்ட உடனே கிறிஷ் ஓடி வந்து, அங்கிள் எனக்கு நாளைக்கு கட்டு பிரிச்சோடனே நான் எங்க அம்மாவை பார்க்க போறேனே அப்படின்னு சொல்றாங்க. இவன் ஏதாவது உளறி கிளறி வச்சிருவானோன்னு நினைச்சேன். எங்க கிறிஷோட பாட்டி, ஆமாண்டா நாளைக்கு அம்மாவை பார்க்கலாம், அத்தையை பார்க்கலாம், என் முத்து அங்கிள் மீனா ஆண்டின்னு எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்றான் இவன், அம்மாவை பார்க்கணுங்கிறான் அப்படின்னு இங்க முத்துவும் கேட்க எங்க கிறிஷோட பாட்டியே சொல்றாங்க, அது இல்லப்பா முத்து, இவனுக்கு அம்மா ஞாபகமாகவும் இருக்கு, அத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் இந்த வீட்டில் உனக்கு அம்மா அத்தை அப்புறம் முத்து அங்கிள் மீனா ஆண்டி பாட்டி தாத்தான்னு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னேன், அவங்களெல்லாம் நாளைக்கு கண் கட்டு பிரிச்ச உடனே பார்க்கணும்னு ஆசைப்படுறான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாடா, நாளைக்கு எல்லாரையும் பார்க்கலாம், நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல இங்கே ரோஹிணி, இல்லை முத்து நானே கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. என்ன நீங்க வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், இந்த பையன்கிட்ட ஓவரா தான் பாசம் காட்டுறீங்க, ஒரு நாள் கூட பார்லருக்கு போகாம இருக்க மாட்டீங்க, இல்லைனா மனோஜோட ஷோரூம்க்கு போவீங்க, இது புதுசா இருக்கே அப்படின்னு கேட்க, அது இல்லை சின்ன குழந்தை, எனக்கு சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் இவன் என்கிட்ட ரொம்பவே வந்துட்டு நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டான், அதனால தான் சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போதான் முத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்தோடனே சரி எனக்கு சவாரி இன்னொரு இருக்குமான கிளம்புறேன்னு சொல்லிட்டு பத்திரமா இருங்க கிறிஷை பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போறவங்களுக்கு இங்க ரோஹிணி மேல ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு, என்னவா இருக்குன்னு பல குழப்பத்தோட தான் இங்கிருந்து கிளம்புறாங்க. நல்ல வேளை இன்னைக்கு தப்பிச்சோம், ஆனாலும் முத்து சந்தேகத்தை பார்த்தா என்னைக்காவது கண்டுபிடிச்சிருவாரோன்ற ஒரு பயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த மனோஜ் கிட்ட எடுத்து சொல்லணுன்ற ஒரு முடிவுலையும் இங்கே ரோஹிணி இருக்காங்க.